Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 782 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஹோல் கேக் கையிலாண்ட காட்டுறாங்க. கப்பல் வெளியில பார்க் பண்ணி பத்திரமா நிக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஆளுக நிலைமை தான் சரியில்லை. என்னன்னா 3 பேருமே சஞ்சயை தேடி வெறி கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பையன் சிக்கிற மாதிரி இல்ல. திடீர்னு வரான், திடீர்னு காணாம போறான். எப்படியாச்சும் புடிச்சே ஆகணும்னு வெட்டிட்டு பின்னாடியே போனா கடனா 50 பேரும் ஒரு உருவத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்னடான்னு பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா ஒரு தலை மட்டும் இருக்குது. மிச்ச பாடி எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிருக்குது. அவனை பார்த்து நம்ம ஆளுக பயந்து போயிருக்காங்க. ஆனா அவன் உங்களை பார்த்து நான் பயந்து போயிட்டேன்பா. சரி இப்ப புதஞ்சிட்டான், யார் இப்படி பண்ணா, எதுக்காக இப்படி உள்ள புதஞ்சிருக்கன்னு கேட்டா அப்படியே திருன்னு முழிப்பான். அட மூளைகட்ட மூக்கு கட்ட நாயே, உன் பாடி மண்ணுக்குள்ள கண்ணா பின்னான்னு புதஞ்சிருக்குது. யார் இப்படி பண்ணான்னு சொல்லு, இல்ல யாராச்சும் ஒன்னு இப்படி புதைச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சாப்பர் ரொம்ப அக்கறையா நோண்டி கேட்டா அவன் என்னடான்னா நான் பாதி புதஞ்சுதான் இருக்கேன், ஆனா நான் தான் என்னைய புதைச்சுக்கிட்டேன்பா. இதை கேட்ட உடனே நம்ம சாப்பருக்கு கொல்ல காண்டாயிரும். இன்னும் பாவம் மாட்டிட்டானேன்னு கவலைப்பட்டா பரதேசி நாய அவனே போய் புதஞ்சிருக்கான். முழுசா புதஞ்சிருந்தீங்கன்னா பஞ்சாயத்து இல்லாம போயிருக்கும்லடா பண்ணாடன்னு வண்டியா திட்டுவான். அந்த ஜெய்ஜாண்டிக் மேன் அதை பத்தி எல்லாம் கவலையே பல்ல. எனக்கு ஒரு ஜூஸ் வேணும், அதை எடுத்து கொடுங்கம்மா. ஆல்ரெடி சாப்பரே கடுப்புல இருக்கான். அவங்கிட்ட போய் ஜூஸ கேட்டா கொல்லா காண்டாகாது. அவன் கிடக்குறான் லூசு பையன், நம்ம போவோம்னு சொல்லிட்டு நமி சாப்பரை தூக்கிட்டு கேரட்டோட கிளம்பிடுவா. அவன் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு கூப்பிடுவான். ஆனா கண்டுக்க மாட்டாங்க. அவனுக்கு தேவை ஆப்பிள் ஜூஸ். அதுக்கு இங்க இருந்து லெப்ட்ல போனா அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். அதை புடிச்சு கொண்டு வந்து குடுக்கணுமாமா. எம்பட்டு லொல்லு இருக்கும் கொய்யால. நமி உசாரு இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். இவங்களுக்கு எப்படியாச்சும் சஞ்சியை மீட் பண்ணி ஆகணும். அதனால அந்த வேலையை மட்டும் பாப்போன்னு வேகமா ஓடுவாங்க. உடனே அந்த அண்டா சைஸ் குண்டாமனைய இங்க தேர்ற ஆள் இந்த வழியா தான் வந்தான், நான் பார்த்தேன்னு சொல்லுவான். அப்படின்னா சஞ்சியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பருக்கு கேட்கலான்னு தோணும். ஆனா அவன் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாதான் சொல்லுவேன்பா. நமி வேண்டவே வேண்டாம், வா போலாம் நீர்வா. இந்த வழியா போனா ஆமா இப்படி போனான்னு சொல்லுவான். வேற எங்க போனா என்ன பண்ணான்னு அவன் கழுத்தை திருப்பி கூட அவனால பார்க்க முடியாது. அதுக்கு மூடிட்டு இவங்க இப்பவே போய் தேட ஆரம்பிக்கலாம். அதனால எக்கேடா கிட்ட போடா நான் என்ன கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடுவாங்க. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா இவங்களை நோக்கி வரத நம்ம கேரட் கண்டுபிடிச்சிருவா. அலாட்டாயி நின்னுட்டு இருக்கும் போதே சடனா நம்ம நமி சாப்பரை அட்டாக் பண்றதுக்காக ஒரு கிரேன் பறவை மேல ரேபிட் ஒன்னு வேகமா டிராவல் பண்ணி அட்டாக் பண்ண வரும். நல்ல வேலை ரேபிட் அடையில பூந்து அலேக்கா அவங்களை காப்பாத்திடுவா. அந்த அட்டாக் மிஸ் ஆகி மரத்து மேல பட்டதுக்கே அங்க இருக்க மரம் எல்லாம் துண்டா கீழே விழும். அப்ப இவங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். அந்த ரேபிட்டை பார்த்து கட்டுப்பாயி கேரட் அட்டாக் பண்றதுக்காக கொல்ல வெறியில நிப்பா. ஆனா நமி வேண்டாம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சலான்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா அந்த ரேபிட் மண்டையன் அப்பவுமே சிரிப்பான், நீங்க மாட்டிட்டீங்க கண்ணுகளா, இனிமேட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு ஓடி வருவாங்க. ஆனா சஞ்சி எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. உடனே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடமே ரொம்ப வியர்டா இருக்குது. மரம் crocodile எல்லாம் பேசுது, ராபிட் கொல்ல வருது, ஏன் லூஃபி மாதிரியே இன்னொருத்த வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, அதனால பேசாம நம்ம லூஃபி கிட்டே போயிருவோம், அதான் இவங்களுக்கு பாத தெரியுமே, அதனால போலான்னு சொன்னா சாப்பர் அப்ப சஞ்சியை விட்டுட்டு வரணுமான்னு கேட்பான். அவன் உண்மையா இல்லையானே தெரியலையே. ஏன்னா நிஜமான சஞ்சியை இவங்களும் பார்த்துட்டாங்க, அவனும் பார்த்துட்டான். அப்படி நிஜமான ஆளா இருந்தா என்ன பண்ணுவான், ஒன்னே இவங்க கிட்ட வந்து பேசி இருக்கணும், இல்ல ஏதாச்சும் சண்டையாச்சும் போட்டிருக்கணும். அவன் இப்படி எல்லாம் கண்டுக்காம வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டான். ஏன் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னா என்ன, அவன் ரியல் சஞ்சியா இல்லையானே தெரியல. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஓடி மறைஞ்சிடறான். அப்படின்னா அவன் நெஜ சஞ்சியே இல்லன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இத முன்னாடியே யோசிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க அவசியமே இல்லையே. சரி இப்ப திரும்பி போலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. லாக் போஸ பார்த்தா கண்ணா பின்னான்னு சுத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாம மரத்துல இருக்க கிளாக்ஸ் கூட அது பாட்டுக்கு சுத்துது. என்ன நடக்குதுன்னு எல்லாம் பதறிட்டு இருக்கும் போது அந்த இடமே கொஞ்சமா இருட்டாகுது. அதாவது டைம் வேகமா ஓடுற மாதிரி காட்டுறாங்க. எல்லாத்துக்குமே பதட்டம், ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு. கப்பல் பாத்தீங்கன்னா பத்திரமா நின்றுட்டு தான் இருக்குது. நான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகி வந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருக்க மரங்கள்லாம் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது இந்த இடத்தையே மூடி நம்ம கூட விளையாட போகுதுங்களாமா. அதுவும் என்ன கேம், மர்டர் கேம். இந்த மாதிரி எல்லாம் காட்டுக்குள்ள போய் மாட்டினா நமக்கு எப்படி இருக்கும். மண்ணு செடி கொடி மரம்னு எல்லாமே பேசுதுங்க. அதே நேரம் இங்க நமி சாப்பர் கேரட் 3 பேரும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடானா அந்த ராபிட் மாட்டைய ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணால, அவன் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டான். முதல்ல லூஃபியை போய் கூப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ நடக்குது. சரி இப்ப பின்னாடி வட்டிட்டு வர ராபிட் மிங்கான்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். அவன் பேரு ரேண்டோல்ஃப், நம்ம சொர்னாக்கா அதான் பிக்மமோட பைரட்டு. இவங்க பாட்டுக்கு ஓடுறாங்க. அப்ப அந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு ஓடும் போது பேசல, ஓடினதுக்கு அப்புறம் பின்னாடி டிஸ்கஷன் பண்ணிக்குதுங்க. என்ன ஒரு வில்லத்தனம் பாத்தீங்களா, ஆனா சாவடிக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணி வச்சீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்ப அந்த ரேண்டோல்ஃப் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண வருவானா, அப்பதான் நம்ம கேரட் அட்டையில பூந்து ஒரே மிதி. அவன் தடுக்க மட்டும் தான் செய்வானே தவிர அவனும் இவ்வளவு மாதிரியே
எலக்ட்ரோ பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுவான். அவன் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டே தான் இருப்பான். இவன் என்ன பண்ணிடுவான், அவன் அந்த கிரேன் மேல தானே ஏறி வரான். அதனால அந்த பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒரே அடி அங்கேயே மட்டேன். சரி மறுபடியும் விரட்டி ஓடிட்டு வருவான்னு பார்த்தா கையில வச்சிருந்தானே ஆயுதம் அதை தூக்கிட்டு வீசுவான். அதை அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஆளுகளை நோக்கி வேகமா வரும். ஆத்தாடி கொடூர குரங்கா இருப்பான் போலயே, என்ன பண்ணாலும் விட மாட்டான் போல. நிக்காத ஓடு ஓடுன்னு அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க லூஃபியை கண்டுபிடிச்சு இந்த காட்டுக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.